ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம திருச்சாங்கல் கிளம்புறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பத்மாவதி அம்மன் கோயில்கிட்ட வந்திருக்கோம். ஆட்டோ அது வந்து திருப்பதிக்கு போகிறாரு. இங்கேருந்து நியர்பை டிஸ்டன்ஸ் தான், வாக்கன் டிஸ்டன்ஸ் தான் சொன்னார். அதனால் நம்ம நடந்து போயின்னுக்குறோம். பத்மாவதி அம்மன் அண்ட் திருச்செந்தூர் ரெண்டும் ஒன்று தான் காய்ஸ். இவங்க வந்து பெருமாளோட ஒய்ஃப்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எப்போவுமே மேலே பெருமாளை பார்த்துட்டு டேரெக்டாக இங்கே தான் வந்து பார்ப்பாங்க. இங்கே தான் நம்மக்கிட்ட குளம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்புறமா குளத்துக்கிட்ட வந்து பார்க்கலாம். ஃபுல்லுங்காக சாமியோட இது இருக்குது. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. அண்ட் பை தி வே இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட்லி கேமரா நாட் அலோடுங்க. உள்ளே ஃபோனு செல்ஃபோன் எதுவுமே நாட் அலோடு, முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கோயில் உள்ளலாம் காட்ட முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா இது டைமிங்கு போல். ஆமாம், டைமிங் தான். இதுதான் கோயில். இந்த விஷயம் போய் எத்தனை மணிக்கு ஓப்பன், இதெல்லாம் டைமிங். இங்கே வந்து டோக்கனும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. நாங்கள் வந்து ஃப்ரீ லைனில் தான் போனோம். ஓகே, கடைசியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டு டேரெக்டாக லட்டு கவுண்டருக்கு போயிட்டோம். இங்கேயும் லட்டு இருக்குது, ஆனால் மேலே திருப்பதியில் இருக்கிற மாதிரி இருக்காது. இங்கே வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் எல்லாமே. ஃபைனலாக நம்ம சாமியும் பார்த்துட்டு இப்போ நம்ம குளத்துக்கு தான் போயின்னு இருக்கிறோம். முக்கியமாக சொல்லணுமானா இங்கே இருக்கிற எல்லா கோயில்லையும் கல்வெட்டு நிறைய தமிழில் தான் வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஹிஸ்ட்ரியில் கட்டினது வந்து அந்த காலத்தில் தமிழ் ராஜா தான். எவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக இருக்குது பாருங்களேன். தண்ணி சும்மா ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி செம்ம கிளியராக இருக்குது. ஃபைனலி நம்ம குளத்தில் குளிச்சுட்டு சூப்பராக வந்துட்டோம். அப்புறமா நம்ம பேகு ஸ்லிப்பர்லாம் ஒரு லாக்கரில் போட்டு வச்சுருந்தோம். சரி, இப்போ அந்த லாக்கர் தான் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. இங்கே போங்க, நீங்கள் எப்போ வந்தாலும் 20 ரூபீஸ் 30 ரூபீஸ் தான் சார்ஜ் ஆகும். இதே கோயில் உள்ளே போனீங்கன்னா செம்ம லைனு, செம்ம ரஷ்ஷு. நீங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஐஸ்கிரீம் வாங்கிடு. ரெண்டு. ஆக்சுவலி பிந்துக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் அவங்களால குளிக்க முடியல. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டோம். இது வரைக்கும் நம்ம மேல் திருப்பதி திருமலாவில் தான் நம்ம அன்னதானம் சாப்பிட்டுருக்கோம். பத்மாவதி இடத்துல நம்ம சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் பை தி வே, திருப்பதி வந்து இந்தியாவிலே மோஸ்ட் டூரிஸ்ட் விசிட் பிளேஸுங்க. அது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கேற்ற மாதிரி இவங்க அன்னதானம் எல்லாம் மேல் திருமலாவில் சொல்கிறேன், நான் ஸ்டாப் அன்லிமிட்டடு 3 வேளைக்கு சூப்பராக போடுவாங்க. அது மட்டும் வேறு லெவல். லைனே செம்மையாக போகுது கைஸ். அண்ட் இங்கே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டில் டிடிடி தான் இங்கே தனி கவர்மெண்ட்டு. மேலே திருமலாவில் பெருக்கிறவங்களுக்கே 1 lakh சேலரி கைஸ். உண்மை, எனக்கு அடித்தா நான் பட்டுன்னு போயிடுவேன். ஆனால் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது.
இப்போ இங்கே சாப்பாடு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் திருமலாவில் என்ன தராங்களோ அதே தாங்க இங்கேயும் தராங்க. இது என்னென்ன பிடிக்கல, அடிக்கிற வெயிலில் அவர் நிற்கிறாரு, ஆனால் வேற ஒருத்தர் காசு கணக்கு போடுறாரு. என்னன்னு எனக்கு புரியல. அப்புறமா தீரா விசாரித்தா தான் புரியுது, அவங்க வந்து இவர் கேஷ் கொடுத்து சேஞ்ச் வாங்கிக்கினாங்க. அப்போ தான் நம்மளுக்கே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அவங்க 100 கொடுத்து 50 வாங்கிக்கினாங்க அந்த மாதிரி. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா திருப்பதிலேருந்து இஸ்கானுக்கு வந்திருக்கோம் சேர் ஆட்டோவில். ஏன்னா இங்கே வந்து கிருஷ்ணன் கோயில் நல்ல பெருசாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா, அது பார்க்க தான் வந்திருக்கோம். கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவுடனே டிஃபால்ட்டாக கால்வ தண்ணி வந்து இருக்கும் காய்ஸ். சரி ஓகே, கழுவிட்டு கோயிலை கொஞ்சம் மேலே பார்த்தா உண்மையாக சொல்கிறேன் செம்மையாக கட்டியிருக்காங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. கோயிலெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாடி கார்டு மாதிரி இருப்பாங்க, ஜிம் கார்ட்ஸ் மாதிரி. செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி கேமராலாம் நாட் அலோட் சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்காக எடுத்துட்டேன். 2-3 கிளிப் தான் எடுக்க முடிஞ்சது, ஃபுல்லாக எடுக்கலை. ஏன்னா ஃபோன் எடுத்தாலே வச்சுடுங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும், அதே தான். இதுதாங்க கிருஷ்ணர் கோயில். ஃபைனலாக சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஃபுல்லாக பகவத்கீதை சாமி பொருட்கள் நிறைய விற்றுருந்தாங்க. அப்புறமா கீழே ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் விற்றுருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வரும்போது நம்மளுக்கு அன்னதானமும் போட்டிருந்தாங்க இங்கே. போதும் இல்லை இங்கே வந்து மியூசியம் இருக்கான், அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. மியூசியம் தானே, சாரி, இங்கே வந்து எக்ஸிபிஷன் இருக்கான் திருப்பதியில். அதனால் இப்போ நம்ம அதுதான் போயிருந்துருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இவங்க மியூசியம்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. பார்த்தா இங்கே மியூசியமே தூக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை கோவிந்தராஜ் சுவாமி டெம்பிள் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த வாட்டி இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்பிக்கையோட கூப்பிட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான். கைஸ், கோயில் உண்மையாக சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது சாமியெலாம். இங்கே விஷ்ணு வந்து பத்துன்னு இருப்பார் கடலில், அந்த மாதிரி இருப்பார். மஸ்ட் ட்ரை. இங்கே கேமராலாம் நாட்டாலோட உள்ள கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இந்த கோயில் சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், ஃபைனலாக இந்த ட்ரிப்பு முடியடிக்க போகுது. பாய், ரொம்ப நன்றி.
ஹெல்ப் பண்ணாங்க பிந்து. நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.